சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை ஆதார் கார்டு, பேன் கார்டுன்னு கேட்ட நம்ம காதுகளுக்கு பேன் 2.0 அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். பேன் 2.0க்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேன் 2.0னா என்ன அப்படிங்கறத தொடர்ந்து இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். வருமான வரித்துறையால் வழங்கப்படும் பேன் அட்டையை பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். நம் நாட்டில் வரி தொடர்பான பணிகளை செய்வதற்கு பேன் கார்டு மிக முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. தனிநபருடைய நிதி தகவல்கள் அல்லது ஒரு நிறுவனத்தின் நிதி தகவல்களை அவர்கள் வைத்திருக்கும் பேன் எண்ணுடன் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த நிலையில்தான் பேன் கார்டு 2.0 விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. QR கோடுடன் கூடிய புதிய பேன் அட்டையை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதலை அளித்திருக்கிறது. தனிநபர் ஒருவருக்கு ஒரே ஒரு பேன் அட்டை தான் வைத்திருக்க முடியும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேன் அட்டையில் மத்திய அரசு கூடுதல் அம்சங்களை இணைக்க உள்ளது. தற்போது பேன் கார்டு 2.0 என்ற அடையாளத்துடன் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த அட்டையை அறிமுகப்படுத்த உள்ளது. புதியதாக வழங்க இருக்கும் பேன் கார்டு 2.0வில் QR கோடு இடம்பெற்றிருக்கும். அதாவது தற்போது பயன்படுத்தப்படும் பேன் அட்டையில் எண், எழுத்து என கலந்து 10 இலக்கு அடையாள குறியீடாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 2.0வில் QR ஆக மாற்றப்பட்டிருக்கும். புதியதாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அம்சங்களுடன் வரி செலுத்துவோரின் டிஜிட்டல் சேவை மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. வருமான வரித்துறையின் பேன் 2.0 திட்டத்திற்கு ரூபாய் 1435 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை பேன் 2.0னா என்னன்னு பார்த்தோம். இனிமே பழைய பேன் கார்டுக்கும் இப்ப வரவிருக்கிற பேன் 2.0க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இப்ப பேன் 2.0 வந்தா பழைய பேன் கார்டு செல்லுமா, செல்லாதா போன்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில எழுந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதிலா பார்க்கலாம். இப்போது இருக்கும் பேன் கார்டு செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேன் நம்பர் அல்லது பேன் கார்டை மாற்ற தேவையில்லை என்றும், பேன் கார்டுகள் புதிய முறையின்படி ஒருங்கிணைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பேன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு புதிய அம்சங்களுடன் கூடிய புதிய பேன் அட்டை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. வரவிருக்கும் பேன் கார்டு 2.0வில் பாதுகாப்பு வசதிகள், சரிபார்ப்பு வசதிகள் என அனைத்தும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேன் கார்டை அப்டேட் செய்வது இலவசமாக செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பேன் வைத்திருப்போர் புதிய பேன் கார்டுக்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், புதிய கார்டுகள் தயாரானவுடன் அவை இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.